இருவருமே வந்து ஆகச்சிறந்த இயக்குனர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பா ரஞ்சித் அவர்கள், சூப்பர் ஸ்டார் போன்றவர்களெல்லாம் வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்று திரைப்படங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. மாரி செல்வராஜ் சாரும் அதே மாதிரி தான். எங்க வந்து எதிர்ப்பலைகள் உருவாகுது அப்படின்னா, சாதி திரைப்படங்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகுக்கு வந்து புதிதல்ல. நிறைய வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சாதி பெருமை, சாதி கொடுமையை பத்தி நிறைய படம் வந்திருக்கு. இவர்கள் இருவரும் அதை அரசியலாக்கும் பொழுதுதான் அங்கே எதிர்ப்பு வருகிறது. அதுக்காக வந்து சினிமா வந்து அரசியல் பேசக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பேசலாம், தவறு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த பொத்தம்பொதுவான கருத்து, என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்னைக்கு சாதி இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற சாதிக்கு எதிரானவர்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், சதவிகிதம் குறைந்து வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 80, 90ல இருந்த சதவிகிதம் கொடுமைகள் குறைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அறிவியல் வளர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மறைந்து வருகிற சாதியை இவர்கள் திரும்ப தோண்டி எடுத்து அதை காட்சிப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, அதை அரசியல் இயக்கமாக மாற்றுகிறார்கள், திரையுலகை அரசியல் இயக்கமாக மாற்ற விரும்புகிறார்கள் குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்றால் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சக தயாரிப்பாளராக, இயக்குனராக உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிற காரியம், இந்த தளத்திலிருந்து அவர்கள் வெளியேறி மாற்று திரைப்படங்களை, மிக மிக இன்னும் தேவையான கருத்துக்களை அவர்கள் கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்னைக்குமே தலித் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு வரும். இது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பி ஒன்றுபடு கலகம் செய்யன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கலகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்னன்னா, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அந்த ஒற்றுமையை தான் வந்து மாரி செல்வராஜ் அவர்களிடத்திலையும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களிடத்தையும் எதிர்பார்க்குது. அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப எங்களை விட்டுருங்க, இப்ப நாங்கெல்லாம் வந்து போன தலைமுறையை சார்ந்தவர்கள். இப்ப அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு நகர்ப்புறமா இருக்கட்டும், கிராமப்புறமா இருக்கட்டும், அவனுக்கு என்னன்னே அதை பத்தி தெரியாது. தெரியாத ஒரு இளைஞன் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கிறப்ப அவன் தன்னுடைய சாதி என்னென்று தேட ஆரம்பித்து விடுவான். திரும்ப அவனுக்குள்ளார ஒரு சாதிய வெறியை கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இது அமையக்கூடாது என்பது என்னுடைய வலிமையான கருத்து.